ஜனநாயகன் எப்படியும் எலெக்ஷன் முடிஞ்சு எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. பட் இருந்தாலும் இப்போ சென்சார் சர்டிபிகேட் வாங்குறதுக்கான ப்ராசஸ் எல்லாம் பயங்கர விறுவிறுப்பா தான் போயிட்டு இருக்குது. ரீசெண்டா பாத்தீங்கன்னா மார்ச் 17ஆம் தேதி ரிவைசிங் கமிட்டி ஜனநாயகன் படத்தை பார்த்திருந்தாங்க. படத்தை பார்த்துட்டு ஒரு சில டைலாக்ஸ் எல்லாம் மியூட் பண்ண சொல்லி இருக்காங்களாமா. அதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா டைரக்டர் நெல்சன், அட்லி, லோகேஷ் கனகராஜ் இவங்க 3 பேருமே வந்து ஜனநாயகன் படத்துல ஒரு ரிப்போர்ட்டரா நடிச்சிருக்காங்க. சோ ரிப்போர்ட்டரா வந்து அவங்க ஒரு சில கேள்விகளும் கேட்கறாங்களாமா. அந்த கேள்விகள் எல்லாம் அரசியல் சார்ந்த கேள்விகளா இருக்கு அப்படிங்கறதுனால அதெல்லாம் வந்து மியூட் பண்ண சொல்லி இருக்காங்களாமா. அண்ட் அது போக ஜனநாயகன் படமே வந்து இப்போ எலெக்ஷன் கமிஷன் கையில தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ படத்துல வந்து அரசியல் சார்ந்த வசனங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கறதுனாலயும் அண்ட் இப்போ வந்து எலெக்ஷன் டேட் வேற அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தேர்தல் விதிமுறைகள்லாம் அமலுக்கு வந்துருச்சு அப்படிங்கறதுனால எலெக்ஷன் கமிஷன் இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க இதெல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு என்ஓசி கொடுத்தாதான் எங்களால வந்து சென்சார் சர்டிபிகேட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சென்சார் போர்டு வந்து சொல்லியிருக்காங்களாமா. சோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன மாதிரியான டைலாக்ஸ் எல்லாம் மியூட் பண்ண போறாங்க. அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் எப்போ படம் பார்த்துட்டு அவங்க எப்போ என்ஓசி கொடுத்து அதுக்கப்புறம் சென்சார் போர்டு எப்போ சென்சார் சர்டிபிகேட் கொடுத்து படத்தை எல்லாம் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.